புரிஞ்சிக்கலாம். இந்த இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கோடி ரூபா சவால் விட்டுருக்கிறேன். இந்த இயந்திரத்துக்கு ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் மற்றும் குவாலிட்டியில் யாராவது மிஷின் தயாரித்தாங்கன்னா 1 கோடி ரூபா ஒரு இயந்திரம் வாழ்நாள் சேவை இலவசம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தரமான இயந்திரத்தை நம்ம வடிவமைக்கிறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த இயந்திரம் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், முறையாக ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் இந்த தொழிலை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிறதில்ல. அதில் அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு இருந்தாலும் நல்லா தொழிலை வளர்த்துட்டாரு. வளர்த்துட்டாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணன் பண்ணல. இங்கே வாங்க, இதை காட்டுற பாருங்க. இந்த சென்ட்ரல் ஷாஃப்ட்னு ஒன்று உண்டு. இந்த சென்ட்ரல் போல்ட்டு, இந்த சென்ட்ரல் போல்ட்டை வந்து டைட் பண்ணாத ஓட்டிட்டு இருக்காரு. நான் பல வீடியோக்கள் இதுக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். நம்மளோட சேனலில் மரச்செக்கு மெஷின் அடிச்சிங்கன்னா, ஜென்டெக் இன்ஜினியரிங் அடிச்சிங்கன்னா, கனகராஜ் பரமசிவன் அடிச்சிங்கன்னா என் பேர் வந்துடும். அதில் இந்த போல்ட் எப்படி டைட் பண்ணுறது, நட்டு எப்படி டைட் பண்ணுறது, 20 வகையான எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், கடுகெண்ணெய், முருங்கெண்ணெய், பாதாம் எண்ணெய், பம்கின் எண்ணெய், ஃப்ளாக்ஸீட் எண்ணெய், முடி எண்ணெய் வரைக்கும் முந்திரி எண்ணெய் கூட ஆட்டிட்டோம். அத்தனை வகையான எண்ணெய் நான் வீடியோவே இருக்குது நம்மளதில். ஆனால் பாருங்கள், அண்ணன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அண்ணன் நன்றி தான் சொல்கிறேன். அவர் என்னை திட்டிருந்தாலும் நான் நன்றி தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போவாது சொன்னார். இப்பவும் அதை சொல்லலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? பாவம், அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பார். அதனால் அண்ணன் வந்து இது டைட் பண்ணால் போதும். இங்கே பாருங்க, பின்னாடி ஒரு மரம் டைட் வைக்கிங்க. அதில் பாருங்க, ஒரு மரம் கூட டைட் வைக்கவே இல்லை. நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படி தான் வச்சுருக்கோம். இது நம்மளுடைய என்ஜினியர் உங்களுக்கு சொல்லலையா? சொல்லலையே. சொன்னால் நான் எங்கே டைட் வைக்காமல் இருக்க போகிறேன். கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் கற்றுருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி, 6500க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. 8500க்கு மேற்பட்ட இயந்திரங்கள் விற்றுருக்குறோம். இது வரைக்கும் முதல் வாடிக்கையாளர் இது டைப் பண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது டைப் பண்ணல, பின்னாடி உள்ள ஃபுல்லாக டைப் வச்சாச்சு. அதுவும் தப்பு. பின்னாடி நம்மளை இப்போ இன்னைக்கு 2025 உங்களோட மிஷின் இருக்குது, 2021 வாங்கியிருக்கீங்க. இது பின்னாடி 8 மரம் வைக்கணும், 10 மரம் வைக்கணும் பின்னாடி, அவ்வளோதான். இது கையில் டைட் வச்சிருக்கணும். கை டைட் வச்சிங்க அப்படின்னு சொன்னா, ஆமாம், வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் அரை மணி நேரமாவது பக்கத்தில் இருக்க தேவையில்லை. இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள் பார்த்தீங்களா? போட்டு போய் எங்கே பார்த்து தம்பி போகிறேன்னு தேவையில்லன்னு போயிட்டாப்ல. எங்கே போயிருக்கா? அப்படி எங்கே போய் சாப்பிட ஒன்று, எங்கே போனால் வேலை காணும், சாப்பிட போயிட்டா. அப்படி ஆனால் மெஷினு ஓடிக்கிட்டு தான் இருக்குது.